ஓம் விநாயகா போற்றி. வணக்கம் அன்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஞானம் மற்றும் புத்திரகாரகனான குருவை பற்றி. குரு பார்க்க கோடி நன்மை என்பது ஜோதிட நம்பிக்கை. குரு கடகத்தில் உச்சமடைகிறார். குரு பகவான் கடகராசியில் இருக்கும் பொழுது ஏற்படும் பலன்கள் பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நாம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு கடகத்துல இருந்தா என்ன பலன் அப்படின்னு. உங்க ஜாதக கட்டத்துல குருவோட வேற கிரகம் இணைஞ்சிருந்தாலோ வேற கிரகத்தோட பார்வை குரு மேல இருந்தாலோ இந்த பலன்கள் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் குருனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு எல்லா மங்களகரமான விஷயங்களையும் குறிக்கும். தர்மம், சாஸ்திரம், ஞானம், ஆன்மீகம், நீதி, நம்ம டீச்சர்ஸ், நம்ம ஆசான், பிலாசபி, தத்துவம். அப்புறம் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல குரு கணவரை குறிக்கும். குழந்தை பாக்கியமும் குரு தான் குறிக்கும். குரு வந்து புத்திரகாரகன்னு சொல்லுவோம். இப்போ கடகம் பார்த்தீங்கன்னா காலபுருஷ கட்டத்துல 4ஆம் வீடை குறிக்கும். 4ஆம் வீடுனா என்னன்னா அம்மா, அம்மாவோட வீடு, அம்மாவோட அன்பு, அம்மாவோட கேர், மற்றவங்களை கேர் எடுத்துக்கிறது, மன நிம்மதி, நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட், இதெல்லாம் தான் வந்து 4ஆம் வீடு. ஸோ இங்க குரு ஏன் உச்சம் ஆறார்? குருவோட அடிப்படை குணம் வந்து சொல்லி தருது. அதாவது அவர் ஒரு டீச்சர் பேசிக்கா. ஸோ கடகம் வந்து அம்மா, அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் குறிக்கும். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு அம்மா மாதிரி தான் இருந்திருப்பாங்க உங்களுக்கு. ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப ரொம்ப கேர் பண்ணிட்டு நம்மளை வந்து தட்டி கொடுத்து நம்ம டேலண்ட்டை வெளியே கொண்டு வருது. அதனால ரொம்ப அன்பு வைக்கிறது. ஸோ அம்மாவா வந்து நம்ம லைஃப்ல வந்து முதல் டீச்சர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏன்னா சாப்பிட்றதுலேருந்து நடக்கிறதுலேருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் சொல்லி தருது வந்து அம்மா தான். ஸோ அதான் மாதா பிதா குரு தெய்வம். ஸோ அம்மா தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ். ஸோ இந்த மக்கள் வந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க, இந்த கேரக்டரோட தான் இருப்பாங்க. இவங்களோட நாலேஜை வந்து அவங்க கற்றுக் கொடுக்கறது வந்து ஃப்ரீயாக எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணணும் நாலேஜை அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சுயநலமோ இல்லாட்டி ஒரு அஜெண்டாவோ இருக்காது. காசுக்காக இவங்க சத்தியமா எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்து ஒரு ஒரு அன்புனால பண்றவங்க. ஸோ அவங்க ஞானம், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கத்துட்டது எல்லாமே கேட்காமே ஷேர் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க மைண்ட்ல எல்லாருக்கும் இது தெரியணும், நான் பண்ண தப்ப மற்றவன் பண்ணக்கூடாது, நான் வந்து கத்துட்டதை வந்து ஈஸியா மற்றவனுக்கு போய் சேரணும். ஸோ அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு. இதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் வந்து நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவருக்கு குரு உச்சம். ஸோ நீங்க அவங்கள பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வரும். அவங்க கற்றுக் கொடுக்கறதே வந்து எல்லா டைமும் வந்து லெக்சர் கொடுக்கும்போது ஒரு ஒரு அன்பா, ஒரு மற்றவனை தட்டி கொடுத்து நீ வந்து கனவு காணணும், நீ வந்து அப்படின்னு வந்து ஒரு மோட்டிவேட் பண்றது. ஸோ குரு உச்சம்காக எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் அவர்கிட்ட இருக்கு. ஸோ கடகம் வந்து 3 நட்சத்திரத்துல விழும். புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஸோ பூசத்துல தான் வந்து மேக்சிமம் உச்சம் அடைகிறார். பூசம் பார்த்தீங்கன்னா அதோட சின்னமே வந்து ஒரு மாடோட மடி. ஸோ அந்த அந்த நரிஷ்மெண்ட், அந்த அன்பு, அந்த இடத்துல வந்து குரு வந்து மேக்சிமம் அவங்களால அவரோட குவாலிட்டிஸை வெளிப்படுத்த முடியுது. ஸோ ஃபர்தராக நம்ம வந்து நட்சத்திரத்தில் படிக்கும்போது ஒவ்வொரு கோளும் என்ன பலன் கொடுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். பட் இப்போதைக்கு இதுதான் ஜென்ரல் பலன். குரு கடகத்துல அடையிறப்ப ஒரு தாயை போல வந்து நம்மளை வழி நடத்துவார் அப்படிங்கிறத வந்து நம்ம இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி கலா. நன்றி.